ஹாய் குட்டீஸ், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னையும் உன்னுடைய சந்ததியும் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு கடவுள் ப்ராமிஸ் பண்ணது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. கரெக்டா? இன்னைக்கும் அவருடைய சந்ததியில இருந்து தான் ஒரு ஹீரோவை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே மகனோட பேரு ஈசாக்கு. ஈசாக்கு ரெபேக்காள் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தது. ஈசாக்கு ரெபேக்காளுக்காக கடவுளிடத்துல வேண்டுகோள் செய்தார். ரெபேக்காளுக்கு பிள்ளை பேரு கடவுள் கொடுத்தார். அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இல்ல, ட்வின்ஸ் இருந்தது. 2 குழந்தைகள் இருந்தது. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த வயிற்றுல இருக்க பிள்ளைங்க 2 சண்டை போட்டுட்டே இருக்க மாதிரியே ரெபேக்காளுக்கு ஃபீல் ஆகுமா. நீங்க கூட உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியோட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் ரெபேக்காளோட வயிற்றுல இருந்த பிள்ளைங்களும் வயிற்றுல இருக்கும் போதே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப ரெபேக்காளுக்கு ஒரே கவலையா இருந்ததாம். இப்படி இருந்தா இது என்ன மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசனத்தோட அப்ப கடவுளுடைய வார்த்தை ரெபேக்காளுக்கு உண்டாகி, ரெண்டு ஜாதிகள் உன்னுடைய வயிற்றுல இருந்து உருவாகும். அதாவது இந்த 2 பிள்ளைகள் மூலமா 2 பெரிய ஜாதிகளை உருவாக்க போறேன். மூத்தவன் இளையவனை சேமிப்பான் அப்படின்னு சொல்லி கடவுள் ப்ராமிஸ் பண்றாரு. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. முதலாவது மகனோட பேர் ஏசா. அவனுக்கு சிவந்த மீனியும் அதிகமா முடி அவனுடைய உடம்புலயும் இருக்கும். 2வது மகனா யாக்கோபு பிறக்கிறாரு. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் அதிகமான வித்தியாசங்கள் இருந்தது. ஏசா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் காய். அவர் காட்டுல போய் அதிகமா வேட்டையாடி அந்த மாதிரி ஒரு ரஃப்பான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஆனா யாக்கோபு வீட்டிலே இருக்கதான் விருப்பப்பட்டாரு. அவருக்கு வீட்டு வேலைகள் அதுதான் செய்ய ரொம்ப இஷ்டமா இருந்தது. ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஈசாக்குக்கு ஏசா வேட்டையாடி கொண்டு வரதுல சமைச்சு சாப்பிட்றதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஈசாக்குக்கு ஏசாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெபேக்காளுக்கு யாக்கோபு வீட்டிலே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தாயான ரெபேக்காளுக்கு யாக்கோபை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் ஏசா வேட்டையாடி ரொம்ப களைப்பா வந்திருக்கும் போது யாக்கோபு ருசியான ஒரு பதார்த்தத்தை செஞ்சிட்டு இருந்தான். ஏசாவுக்கு அது சாப்பிடணும்னு இருந்தது. அவன் ரொம்ப களைப்பா இருந்ததுனால எனக்கு இதுல கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கிட்ட கேட்டான். அப்ப ஏசா கிட்ட யாக்கோபு என்ன சொன்னான்னா, நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்துல எனக்கு விட்டு கொடு. அதாவது நீ முதலாவது பிறந்ததுனால உனக்கு இருக்க ஆசீர்வாதங்களை, உனக்கு இருக்க பங்குகளை எனக்கு கொடுத்துரு. அப்படின்னா நான் இந்த சாப்பாட்டை உனக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றான். ஏசா சொன்னான், நான் சாகுற நிலைமையில இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இப்ப விட்டா நான் விழுந்துருவேன், அந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இப்ப செத்து போறதுக்கு உன் சூப்பை குடிச்சு நான் செத்து போறேன், அதனால இந்த சேஷ்ட புத்திர பாகம் முக்கியம், அதை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ எனக்கு வாக்கு பண்ணி கொடு, நான் இதை சாப்பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு யாக்கோபு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான்.
சாப்பாட்டு பதார்த்தத்துக்காக ஈசா அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு கொடுத்துடுறான். ஈசாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ அவருக்கு கண்ணு கூட சரியா தெரியல. அதனால சீக்கிரமா நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. ஏசாவை அவர் கூப்பிட்டு, ஈசாவை தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவருடைய மூத்த மகனான ஈசாக்கு கூப்பிட்டு, நீ சீக்கிரமா போய் வேட்டையாடி ஒரு நல்ல ருசியான பதார்த்தத்தை எனக்கு சாப்பிட கொண்டு வா. நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. சோ நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி ஏசாவை அனுப்பி விடுறாரு. இதை யார் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஈசாக்கோட மனைவியாகிய ரெபேக்காள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மூத்த மகனை விட இளைய மகன் தானே ரொம்ப பிடிக்கும். அதனால யாக்கோபுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காள் என்ன பண்றாங்கன்னா, யாக்கோபு கூப்பிட்டு ஏசா மாதிரியே அவன் இருக்கணும்ன்றதுக்காக அவன் மேல தோல், ஆட்டுத்தோல் மாதிரி ஒரு லெதரை போட்டு யாக்கோபு கிட்ட சொல்றாங்க, நீ போய் உங்க அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீதான் ஏசான்னு அவர் முன்னாடி போய் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. ஆனா யாக்கோபு என்ன சொல்றான், இல்ல நான் போன உடனே அவரு என்னை தடவை பார்த்து தெரிஞ்சுப்பாரு, நான் யாக்கோபு இல்ல, ஏசா இல்ல யாக்கோபு அப்படின்னு தெரிஞ்சுப்பாரு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ரெபேக்காள் ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, நீ சீக்கிரமா போய் 2 ஆடை புடிச்சிட்டு வா, நான் உனக்கு நல்லா சமைச்சு தரேன், அதை நீ கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடு. இந்த மாதிரிலாம் நீ லெதர்லாம் மேல போட்டு போகும்போது ஏசா மாதிரியே இருப்ப, அதனால உனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, உங்க அப்பாவுக்கு அவருக்கு கண்ணு தெரியாததுனால நீ ஈஸியா அவரை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கிட்ட சொல்றாங்க. சரின்னு யாக்கோபும் அம்மாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கு கிட்ட போறாங்க. ஈசாக்கும் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாரு, இது யாக்கோபோட வாய்ஸ் மாதிரி இருக்கே, கிட்ட வா, நான் உன்னை தொட்டு பார்க்கணும், இது ஈசாவா யாக்கோபான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் தொட்டு பார்க்கும்போது அவங்க மேல லெதர்லாம் போட்டிருந்தாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஏசாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு நம்பி என்ன பண்ணிடுறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. உன்னுடைய சந்ததி அதிகமா ஆசீர்வதிக்கப்படும், நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னை சபிக்கிறவங்க எல்லாம் சபிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யாக்கோப ஆசீர்வதிக்கிறாங்க ஈசாக்கு. யாக்கோபு ஏசாவுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் ஈசாக்கு கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசா வேட்டையாடி திரும்பி வரும்போது ஈசாக்கு கிட்ட வரான். அப்ப ஈசாக்கு ஒரே ஏமாற்றம், என்னது நீதான் ஏசாவா, அப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப 2 பேருக்கும் புரியுது, யாக்கோபு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏமாத்தியும் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏசா ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்க எனக்கு விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈசாக்கு சொல்றாரு, உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும், ஆனா ஏற்ற வேளையில யாக்கோப நீ ஆளுகை செய்வ, அது வரைக்கும் நீ அவனுக்கு அடிமையாதான் இருப்ப, அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு தரான். ஏசாக்கு ஒரே கோபம் ஆயிடுச்சு, யாக்கோபு என்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை தான் அன்னைக்கு சாப்பாடை கொடுத்து ஏமாத்தி வாங்கினான்னு பார்த்தா இன்னைக்கு பாவையும் ஏமாத்தி எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஏமாற்றமா இருக்கு. யாக்கோப நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கொன்னு போடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். இத ரெபெக்கா கேட்டு என்ன பண்றாங்க, ரெபெக்காளுக்கு யாக்கோப
யாக்கோப ஏசா கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏசா யாக்கோபு மேல ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்ட்டு ரெபெக்காளுக்கு தெரியும். அதனால ரெபெக்காள் என்ன பண்றா, நீ உன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போயிடு, ஓகேவா? யாக்கோப லாபான் வீட்டுக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்லி ரெபெக்காள் அனுப்பி விடுறாங்க. ஈசாக்கும் நீ போயிடு அப்படின்னு சொல்லி அங்கேயே நீ திருமணம் செஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி போறாங்க. உன்னோடைய அண்ணனாகிய ஏசாவோட கோபம் தணிஞ்சது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி யாக்கோப வழி அனுப்புறாங்க. யாக்கோபு பேர்சபால இருந்து ஆரான் அப்படின்ற இடத்துக்கு போறான். யார தேடி? அவனுடைய மாமனாகிய லாபான தேடி. போற வழியில ரொம்ப இருட்டானதுனால ஒரு இடத்துல யாக்கோபு கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ல தலைக்கு வச்சுட்டு அந்த இடத்துல படுத்துக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு கனவு வருது. கனவுல ஏஞ்சல்ஸ் ஒரு ஏணியில வானத்துக்கும் பூமிக்கும் கீழே இறங்குறதும் மேல ஏறுறதுமா இருக்கிறத பாக்குறான். கடவுளோட வார்த்தை அவனுக்கு கேக்குது. கடவுள் அவன்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட எப்போதும் இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். நீ இந்த இடத்துக்கே திரும்பி வருவ. நீ இப்ப எப்படி பயந்து ஓடுறியோ அதே மாதிரி நீ எல்லா ஆசீர்வாதத்தோடையும் இந்த இடத்துக்கு திரும்பி வருவ. இந்த இடத்துல இருந்து நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் முழுசையும் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. உன்னோட நிமித்தமாதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு யாக்கோபுக்கு சொல்றாங்க. இந்த கனவை பார்த்த உடனே யாக்கோபு அப்படியே திருப்பிட்டு எழும்பி, கடவுள்கிட்டே பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ப முடியாம இருக்காரு. ஆமா, நிஜமாவே இந்த இடத்துல உண்மையாவே வானத்துக்கான வாசல் இந்த இடத்துலதான் இருக்கு போல. இங்க இருந்துதான் கடவுள் நம்ம கிட்ட இருந்து பேசினாரு. இது எவ்வளவு பயங்கரமான இடம், நம்ம இங்க படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம கிட்ட பேசினாரே, நம்மள ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமும் படுறாரு. காலையில எழுந்தோடனே அவர் எந்த கல்லுல படுத்திருந்தாரோ அந்த கல்லை நேரா நிறுத்தி அந்த கல்லு மேல எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணி, இது மெய்யாகவே கடவுள் எனக்கு தரிசனமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு லூஸ் அப்படின்னு பேர் இருந்துதான். ஆனா அதுக்கப்புறம் பெத்தேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு யாக்கோபு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒண்ணு பண்றாரு. என்னன்னா, இந்த இடத்துக்கு கடவுள் என்னை மறுபடியும் வர வைத்தாருன்னா அது வரைக்கும் எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை தந்து, எனக்கு இப்ப நான் எப்படி பயந்து இங்க இருந்து ஓடணும் அப்படி இல்லாம நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரும்போது சந்தோஷமா வந்தேன்னா, நான் அது வரைக்கும் எனக்கு கடவுள் கொடுத்த எல்லாத்துலயும் தசம பாகம், அதாவது 10ல் ஒரு பங்கை தருவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு அந்த இடத்துல, பெத்தேல் அப்படின்ற இடத்துல. இப்படி கடவுள் யாக்கோபோட இருந்தத நம்ம பார்க்க முடியுது. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணதோட இல்ல, ஆபிரகாமோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண தேவன் ஆபிரகாம வானத்தின் நட்சத்திரங்களை போல உங்களோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண தேவன் அதோட மறந்துடல. அதுக்கப்புறம் ஈசாக்கையும் ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்கப்புறம் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பெத்தேல்ல இருந்து பதான் அராமுக்கு யாக்கோபு கிளம்பி. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுள் எந்த சிச்சுவேஷன்லயும் நம்மள விட்டு விலகிறது இல்ல. அவர் ப்ராமிஸ் பண்ணத எப்பயுமே நிறைவேற்ற
தேவன் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணத எந்த சிச்சுவேஷன்லயும் நிறைவேற்றுவாரு. ஆப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்ணதையும் கடவுள் மறக்கல, ரெபேக்காளுக்கு ப்ராமிஸ் பண்ணதையும் கடவுள் மறக்கல, யாக்கோபுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதையும் கடவுள் மாறல. எப்பவுமே யாக்கோபுடைய இருந்தாங்க. இன்னும் ஆப்ரஹாமோட சந்ததி அடுத்தது யாரு, அந்த ஹீரோ நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். இன்னைக்கான மனப்பாட வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10.